வணக்கம். இன்னைக்கு சிம்பிளான பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப்பு சேமியா எடுத்திருக்கேன், ரோஸ்ட் பண்ணது. நெய்யில் ரோஸ்ட் பண்ணி செய்ய போகிறோம். பாதி கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் ஸ்வீட் கம்மியாக சேர்க்கறதுனால பாதி கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏலக்காவை தட்டி எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப்பு தண்ணி. நான் சேமியா அளவுக்கு 2 கப்பு பாலை சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு நெய்யை ஊற்றிடலாம். நெய் நல்லா சூடாகும். நெய் சூடாயிடுச்சு. கேஷ்யூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸும் இதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எனக்கு கரைஞ்சிட போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இந்த திராட்சைலாம் ரோஸ்ட் ஆகும்போது நல்லா பலூன் மாதிரி ஊதி வரும். எல்லாம் ஃப்ரை ஆகிட்டு ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரி பொங்கி வருது. இந்த இதில் எடுத்துடலாம். அதிகமாக ஃப்ரை பண்ணோம்னா கரெக்ட் சைடில் வச்சுக்கலாம். இப்போது இந்த நெய்லேயே இப்போ சேமியா போட்டு வதக்கு. ஏற்கனவே ரோஸ்டான சேமியா வாங்கினீங்கன்னா சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த நெய்யில் ஸ்மெல்லுக்காக ரோஸ்ட் பண்ணிடுறேன். இல்லாட்டி இதை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக வருது. லைட்டாக ப்ரௌன் ஆகிடுது. திருப்பிகிட்டே இருக்கலாம். நான் இதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற போகிறேன். 1 கப்பு. இது லைட்டாக அப்படியே வேகிறதுக்கு மூடி வச்சுட்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். சேமியா வேக ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி கூட கம்மியாகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பாலில் சேர்த்துனா பாலை ஊற்றியே இது வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து செய்யறதுனால பால் நல்லா வெந்த பிறகு தான் போக போகும். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. தொட்டு பார்த்துக்கலாம். தண்ணியாக போய் இந்த பதத்தில் வந்துருக்கு. இப்போ நம்ம பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சூடாக்கி வச்ச பாலை ஊற்றிடலாம். இந்த சேமியா ஒட்டாமல் இப்படி இருக்கும். இப்படி இருக்கணும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 80% குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பால் இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா பால் நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை சேர்க்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காவை சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காவை தோல் உரிச்சு தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாப்பும் சேர்த்துக்கலாம். நான் இப்படி சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொதிக்க விடலாம். சரி, எல்லாமே வெந்தனால எப்படி ஒரு கன்சிஸ்டன்சி
சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதில் சேர்க்குறேன். நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்ச நேரம் ஆறின பிறகு வந்து கட்டியாக மாறிடும். நீங்கள் அப்போ வந்து கொஞ்சம் பாலை சூடு பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஸோ சிம்பிளான பாயாசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.